வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ். ஜி5 தமிழில் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. தடயம் அப்படின்றது இதோட பேர். சமுத்திரக்கனி இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காரு. இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து இது வந்து சமுத்திரக்கனி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அவர் வந்து முதல்ல வந்து சீரியலில், அதாவது சீரியல் என்ன டிவி சீரியலில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சினிமாவுக்கு வந்தார். இப்போ வந்து வெப் சீரிஸ்க்கு ஓடிடி தளத்துக்கு வந்திருக்கார். அவர் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஜி5 தான். சரி, இந்த படம் இந்த இந்த தொடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொடர் வந்து ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் திருத்தணி பகுதியில் நடக்குது. இங்கே இரவு நேரங்களில் வந்து ஒரு மர்மமான முறையில் கணவன் மனைவி கொலை செய்யப்படுறாங்க. இது குறிப்பாக வந்து கணவனுடைய அந்த ஒரு அருணா கொடியும் மனைவியுடைய தாலி கொடியும் இந்த திருடங்க கொலை செஞ்சுட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பணம் நகையெல்லாம் எதையுமே வந்து கொள்ளையடிக்கல. இப்படியே இது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம சிபிதா மேடம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாங்க. அப்போ வந்து அந்த ஊர் அதே ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்கார் சமுத்திரக்கனி மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்து அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. இருந்தாலும் இவருக்கு வந்து சில பொறுப்புகளை கொடுத்து இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு நம்பி சிபிதா கொடுத்துறாங்க. அவர் சில தடயங்களை கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிக்கும்போது இதனுடைய லீடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆந்திராவுக்கு போய் திருடர்கள் யார், இந்த கொலைகாரர்கள் யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அவர் பண்ணுறாரு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய சீரியஸு. இந்த ஸ்டேஷனை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டீம் எல்லாம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரே ஒருத்தனை தவிர. யார் சார்? எஸ்ஐ அதியமான். எப்போ பாரு டீ கடையிலே தான் இருப்பான். சரியான பைத்தியக்காரன். பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பவங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜி5ல நிறைய க்ரைம் த்ரில்லர் தொடர்கள் வந்துச்சு. குறிப்பாக கடைசியில் ஒரு ராஜேஷ்குமார் எழுதின நாவல் கூட ஒரு தொடராக வந்துருச்சு. எல்லா இடங்கள்லையுமே ஜி5 சமீப காலமாக ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் அதர் இதில் வந்து இது வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கொலைகாரர்களுடைய அந்த யார் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க முன்னாடியே நம்மக்கிட்ட காட்டுறது வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு ஈர்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த படத்தில் இந்த சீரியலில் வந்து நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரைமை சமுத்திரக்கனி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லாவே வந்து கொண்டு போயிருக்காங்க. அவர் வந்து விசாரிக்கிற விதமாகட்டும், அவர் திருப்பதியில் போய் சில தகவல்களை வந்து தேடிட்டு வர்றதாகட்டும், இதெல்லாம் நல்லாயிருக்கு. குறிப்பாக ஒரு சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, அவர் வந்து இவங்க தான் கொலைகாரங்கன்னு தெரியாமல் அவருக்கு வீட்டிலேயே போய் வந்து இவர் விருந்து சாப்பிடுவார். அந்த சீன் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து கொலைகாரங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கைரேகை வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறது, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2வது எபிசோட்லேயே இதுதான் கொலைக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிருது. அதனால் வந்து அதை மேற்கொண்டு சில இடங்களில் வந்து அந்த ஸ்பாய்லர்லாம் முன்னாடியே வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நாம் வந்து அதை ரசிக்கிறதுக்காக கொஞ்சம் மற்ற சீரீஸ் மாதிரி இல்லை அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போக விதத்தை இந்த சீரீஸை வந்து ரசிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. கேஷுவலாக அவரோட நடிப்பு வந்து டோன்ட் கேர் மெத்தட்லாம் இருக்குது, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. சிவதா பெருசாக அவங்க நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி தந்திருக்காங்க சீரீஸ் மூலமாக, அதையும் நம்ம ரசிக்கலாம். அதே மாதிரி மூணார் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய நடிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ், அவர் நம்ம புஷ்பால் நடித்தார் இல்லையா, புஷ்பா 1ல் அவருடைய ராஜ் வந்து இந்த படம் இதில் ஒரு முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு வந்து ரொம்ப ஒரு பரிதாபத்திற்கு உரியமாகவும் கரெக்டான நியாயம்தான் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் இதில் முக்கியமாக வந்து கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் பார்க்கும்போது குழந்தைகளை அவாய்ட் பண்ணுறது இது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து ஓரளவு ரசிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் சீரியஸாக இந்த சீரீஸ் வந்திருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.